ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம வந்து குதிரைவாலி அவல் வச்சு இங்கே பாருங்கள், இந்த அவல் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி செய்ய போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் அவல் கூட எடுத்துக்கலாம், நான் குதிரைவாலி அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது வந்து நீங்கள் கெட்டி அவல் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், மெல்லிஸ் அவல் எடுத்துக்கலாம், சிறுதானி அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தயிர். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெள்ளை ரவை இருக்கு இல்லையா, பாம்பே ரவை, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவு தான். இதை வந்து வறுறதுக்கு அது எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா மாவாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த ரவையை இந்த மாவோடு நம்ம கலந்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி, நம்ம வந்து தோசை மாவு பருத்தில் கரைக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இன்ஸ்டன்ட் இட்லின்னு வேறு சொல்லிட்டேன். இதை உடனே வந்து நீங்கள் விடணும் அப்படின்னாக்கா, இட்லி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இது நல்லா இந்த ஊறினதுக்கப்புறமா சரியான கன்சிஸ்டன்சி எந்த அளவு நமக்கு தோசை மாவு இருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு நீங்கள் மாவை கரைச்சிட்டு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது. அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து சோடாப்பூலாம் ஹெல்த் கான்சியஸாக நான் அதெல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிறவங்க இதை ஒரு 1 hour, ஏன்னா நம்ம தோசைக்கு போடலை, அதனால் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செய்யணும். ஆனால் நம்ம ஒரு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வந்ததுக்கப்புறமா வேகமாக இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு வச்சாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி விட்டோம் அப்படின்னாக்கா நல்ல மெதுவாகவே இருக்கும். இதை இப்படியே நம்ம வந்து இட்லியாக விடலாம். இல்லை இதில் வந்து காய்கறி எல்லாம் தாளித்து கொட்டி நட்ஸு, அதுக்கப்புறமா மிளகு சீரகம்லாம் இடித்து போட்டு அந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு மூடி வைக்க போகிறேன். அப்புறம் ஊற்றும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு வேர்க்கடலை சட்னி தான் இன்றைக்கி வைக்கிறேன். சும்மா ஒரு 1/2 hour அந்த மாதிரி வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெயை தடவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள், நார்மல் இட்லி மாதிரியே நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள், நல்ல சாஃப்டாக நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பயங்கரமாக சூடு விதிக்கணும்ல, இன்ஸ்டண்ட்டாக ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி இட்லி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.